நீங்கள் வந்து இந்த பாட் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். தயார் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். ஒரு மாதிரி புரியுதா உங்களுக்கு? கெட்டியாகக்கூடாது, அதில் வந்து ஈரம் கசகசன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நல்ல உங்களுக்கு தேவையான ஒரு இன்டோர் பிளான்ட்டு, நான் எடுத்திருக்க பிளான்ட் பேர் வந்து பார்லர் பாம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஒரு பாட் எடுத்திருக்கேன். பாட்டில் நிறைய உங்களுக்கு வந்து நிறைய ஓட்டைகள் இருக்கணும், நிறைய ஹோல்ஸ் இருக்கணும், தண்ணி வெளியாகிற அளவுக்கு வென்டிலேஷன் பர்பஸ் ப்ளஸ் தண்ணி வெளியாகணும். அதில் பாட் மிக்ஸை அடியில் கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிக்கணும். ஓகேவா? என்னப்பா சின்ன தொட்டியாக எடுத்திருக்கு அப்படின்னா, எடுத்தோடனே பெரிய தொட்டியில் இன்டோர் பிளான்ட்டுக்கெலாம் மாற்றக்கூடாது. பெரிய தொட்டியாக மாற்றுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த பிளான்ட்டாக இருக்கணும். பெரிய செடியாக இருக்குன்னா அதை பெரிய தொட்டியில் வைக்கலாம். ஸோ இந்த செடிக்கு இந்த சைஸ் போதும். நம்ம வந்து இன்டோரில் வச்சுக்கிறது, ஒரு டேபிளில் வைக்கிறோன்னா அங்கே போய் பெருசாக வச்சா நல்லா இருக்காது. அந்த மாதிரி மாற்றி உள்ளே அந்த மண்ணை வந்து உடையாமல் தொட்டியை நம்ம வந்து கழட்டிட்டு மெதுவாக உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு அதே பாட் மிக்ஸ் எடுத்து சைடெல்லாம் ஃபில்லப் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிட வேண்டியதா. ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிவிட்டு சைடில் மட்டும், அதாவது இந்த மண் கட்டி இருக்கிற இடத்துல அமுக்கக்கூடாது. சைடில் வேணால் லேசாக அமுக்கிக்கலாம். லேசாக, அதாவது சாயாமல் கொள்ளலாம். தண்ணி விடும்போது சாயாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பாட் மிக்ஸை சுற்றி டைட் பண்ணிக்கிறோம். அந்த கட்டி மேலே அமுக்காமல் ஓரத்தை மட்டும், அதோட கேப் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்பில் உள்ள ஏரியாவில் உள்ள கோகோ பீட்டை மட்டும், அந்த மிக்ஸை மட்டும், பாட் மிக்ஸை நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டு நல்லா தட்டி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இப்படி தாங்க ரீபாட் பண்ணணும். அந்த பாட் மிக்ஸு பார்த்துக்குங்க, இது மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கணும், அல்லனா லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் செடிக்கு நல்லது. தண்ணி கோத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றும் போது நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ தொட்டி மாற்றியாச்சா, அந்த பாட் மிக்ஸை நல்லா பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கணும். ப்ளஸ் இந்த வந்து கல் எதுக்கு போடுறோன்னா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த பாட் மிக்ஸ் ஒரு மாதிரி கருப்பாக தெரியுது, எனக்கு வந்து நீட்டாக இல்லை அப்படி இல்லைன்னா, இந்த பெபிள்ஸு கூழாங்கல் இருந்துச்சுன்னா, கலர் கூழாங்கல்லோ நார்மல் கூழாங்கல்லோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் சுற்றி ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியதான். அது மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு தண்ணியை வந்து இலையில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். டெய்லியும் ஒன்றும் செய்யாது. ப்ளஸ் வேருக்கு வந்து ஒரு வீக்லி ட்வைஸ், ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. ஈரம் இருந்தால் தண்ணி விட வேண்டாம். ஓரளவுக்கு நான்லாம் இங்கே வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊற்றுவேன். ஒவ்வொரு இடத்த பொறுத்தும் நீங்கள் இப்போ ஃபேன்லாம் எனி டைமும் ஃபேன் காற்றுல வைக்காதீங்க, செடி டேமேஜ் வரும். எப்போயாச்சும் தான் ஃபேன் போடுவீங்க, அங்கே வச்சுருப்போனா ஒன்றும் செய்யாது. எனி டைம் ஃபேன் காற்றுல வைக்காதீங்க. ஓரளவுக்கு வெளிச்சமாக இருக்க இடத்துல வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்டோர் பிளான்ட் வந்து நல்லா சர்வைவ் ஆகும். இருட்டான இடத்துலலாம் வச்சுருந்தோம்னு சொன்னால் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். அந்த ஏர், அந்த அதாவது மாய்ச்சர் வந்து கொஞ்சம் காயணும். அந்த மாதிரி இடத்துல நம்ம வச்சுக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் தான், நம்ம கடையில் உள்ளது தான். எது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அன்னை நர்சரி மன்னார்குடியில் இருக்குது, நேரில் வந்தே பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை வெளியூரில் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். பாருங்கள், இன்டோர் பிளான்ட்ஸ் ஓரளவுக்கு தான் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பெரிய அளவுக்கு நம்மள்ட்ட கலெக்ஷன்ஸ் இருக்காது, ஓரளவு இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். தண்ணினால தான் வீணாக போகும், பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூங்க.